தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல பொதுவா ப்ரோமோ வந்திருக்க அதை பத்தி பேச்சும் சரி அந்த சோஷியல் மீடியாவும் சரி ஃபயரா இருக்கும். ஆனா இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வன் அவர் தான் இந்த ஷோ நடத்த போறார் அப்படின்றதுமே கமலஹாசன் இல்லை அப்படின்றதுமே இந்த பிக் பாஸ் ஐட்டம்க்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் கொண்டாடினார்கள். சோ இன்று 5 மணி ரெண்டு செகண்ட் சோ ப்ரோமோ வந்து வர இருக்கு. சோ அதை நம்ம லைவ்ல என்னோட எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினா இந்த வீடியோ வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? 5 மணி தான் இந்த வீடியோ ஆன் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். விஜய் டிவி எங்கப்பா? விஜய் டிவி எங்க காணோம்? என்ன பண்றாங்க? யோ என்ன பண்றே? வீட்டுல போய் அப்ப இன்ஸ்டாகிராம்ல போய் பாப்போம். என்ன இது? பழைய இன்னைக்கு யோ ஸோ எல்லாரும் 5 மணிக்கு போய் பார்த்தீங்களா? நம்ம பார்த்தோமே, ரெக்கார்ட் எல்லாம் ஒன் பண்ணி போட்டு. ஸோ இப்போ 6 மணி ஆக போகுது. ஸோ இன்னும் வந்து வரல. ஸோ பல பேருக்கு என்ன விடயம் அப்படின்னு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ அதனால நம்ம சொல்லிடுறோம். ஸோ இன்று வந்து விஜய் டிவியில் அவங்களுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியாக்களில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்விட்டரில் ஒரு விடயம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்துகிற ஷோ மக்களில் இருந்து மக்கள் செல்வன் அப்படி என்பது பிக் பாஸ் 7 தமிழில் கமல்ஹாசன் அவர்களால் ஒரு என்ன சொல்லலாம், பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒரு அந்த ஷோவோட கதாநாயகன் வெற்றி பெற வேண்டிய ஒரு நபருக்கு கமல்ஹாசன் அவர்களால் நடந்த துரோகம், அநியாயம், கமல்ஹாசன் அவர்கள் தனித்து எடுத்த ஒரு முடிவு, அவருடைய ஈகோ, ஃபேவரிசம், நேப்படிசம், மாயாவுக்கு ஃபேவரா, மாயாவோட கூட்டத்துக்கு ஃபேவரா அவர் பண்ண விடயத்தினால பிக் பாஸ் இனிமேல் பார்க்க கூடாது, கமல்ஹாசன் அவர்கள் நடத்தினா அந்த ஷோவை பார்க்க கூடாதுன்னு 80 to 75% மக்கள் வந்து உறுதியா இருந்தார்கள். கமல்ஹாசனோட படத்தையே பல பேர் வந்து வேணாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அதோட ரிசல்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் டீமும் சரி, விஜய் டெலிவிஷனும் சரி, பிரதீப் அவர்கள் விடயத்தில் நேர்மையாத்தான் இருந்தாங்க. பிரதீப் இருக்கணும் சார் அப்படின்னு அவங்க எவ்வளோ தூரம் கமல்ஹாசனோட வந்து 4 நவம்பர் 2023 ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல விவாதம் நடந்தது. கடைசியாக கமல்ஹாசன் அவர்கள் நான் வேணுமா பிரதீப் வேணுமா அப்படி என்பதை முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி அவரா எடுத்த முடிவு தான் பிரதீப்போட ரெட் கார்டு. சும்மா இல்லை, பெண்கள் விடயத்தில் இவர் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு பொய்ய பல கோடி கண்கள் பார்க்க ஒரு ஒரு குற்றமற்றவரை குற்றவாளி என்று சொல்லி வெளியே அனுப்பினார் கமல்ஹாசன் அவர்கள், தனித்து எடுத்த முடிவு. அதுக்கப்புறம் விஜய் டிவியும் சரி, பிக் பாஸ் டீமும் சரி, பிரதீப் பக்கம் இருக்க நியாயத்தை ஒரு டாஸ்காவே அந்த வீக் ஃபுல்லா காமித்தார்கள். அதுக்கப்புறம் பிரதீப்போட பேசியிருந்தார்கள், பிரதீப்பை திரும்ப அழைத்தார்கள். ஸோ பிக் பாஸ் டீமும் சரி, தமிழ் விஜய் டெலிவிஷனும் சரி நேர்மையாகத்தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூட இந்த சீசன் கமல்ஹாசனை மக்கள் வெளியில் அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவர் நடத்தினா ஷோ வெற்றி பெறாது. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களில் இருந்து மக்கள் செல்வன் அப்படின்னு இந்த ஷோக்கு வந்து பிரம்மாண்ட வரவேற்பு கிடைத்தது. அதுக்கு முதலாவது டீசர் வந்து உதாரணம். அவ்வளவு லைக்கு, அவ்வளவு வியூவு. கமல்ஹாசன் அவர்கள் 1 வருஷம் 1 மாசத்தில் எடுத்த வியூவை விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஒரு 23 மணி நேரத்தில் எடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து விஜய் சேதுபதி அவர்களை பிக் பாஸ்ல ஹோஸ்டா கொண்டாடி கொண்டிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களை மக்கள் எவ்வளவு தூரம் வெறுத்தார்கள் அப்படி என்பது கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு நான் போறேன் அப்படின்னு போட்ட அந்த அவருடைய ட்விட்டர் கடிதத்தில் கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் கொண்டாடி இருக்காங்க. இனிமேல் நாங்கள் பிக் பாஸ் பார்ப்போம் நிம்மதியா அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கக்கூட இந்த 2வது ப்ரோமோ வந்து மக்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த ரெட் கார்டு விடயம் போல இனிமேல் நடக்காது அப்படின்ற மாதிரி, பிரதீப்புக்கு நடந்தது துரோகம் அப்படின்ற மாதிரி இது மக்களுக்கான ஷோ அப்படி என்பதை காமிக்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ அமைந்திருப்பதாக தகவல். அந்த ப்ரோமோ வந்து இன்று ரிலீஸ் ஆகிறது அப்படின்னும் அதை வந்து மக்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவார்கள். 10 இடங்கள்ல மக்கள் தான் அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. சென்னை, மதுரை, வேலூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கடலூர், விருதுநகர், அப்புறம் ஈரோடு. ஸோ இந்த 10 இடங்கள்ல இருந்து மக்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து போட்டிருந்தாங்க. சரிங்களா? 5 மணி அப்படின்றது இவங்க போட்டிருந்தாங்களா இல்லை வேற யாராவது சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே 5 மணின்னு தான் சொல்றோம். ஏதோ ஒரு அப்டேட் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 5 மணிக்கு பார்த்து கொண்டு இருந்தோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா. இப்போ வரைக்கும் வரல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். 6 மணிக்கு 5 நிமிஷம் இருக்கு. ஸோ அப்போ வரல. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது மக்களே. சரிங்களா? பட் அது இன்னைக்கு லேட்டா வருதா இல்லை வேற ஒரு நாள் வருதான்றது மேட்டர் இல்லை. ஆனால்
தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி, விஜய் டிவியும் சரி, எவ்வளவு தூரம் மக்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அந்த சீசன் 7ல நடந்தது ஒரு துரோகம், அந்த கருப்பு புள்ளி எங்களால் ஏற்படலை அப்படின்னு அவங்க அந்த மக்களை அவங்க மரியாதை கொடுக்கறதும், பிரதிபக்கம் இருக்கிற நியாயத்தையும் நேர்மையும் அகெயின் அண்ட் அகெயின் வந்து மக்களுக்கு தெரிவுபடுத்துவதும், பிரதீப்புக்கு ஒரு கௌரவத்தை கொடுப்பதும் கண்டிப்பா சல்யூட். மக்களில் பல கோடி மக்கள்ல இருந்து ஒருவனாக, பல கோடி மக்களோட குரலாக நான் விஜய் டிவிக்கும் தமிழ் பிக் பாஸ் டீமுக்கும் சல்யூட் பண்றேன். அண்ட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாக்கும் சல்யூட் பண்றேன். சரிங்களா? ஏன்னா பல பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஓகே, அப்படியே மூடி மறைச்சிட்டு போய்க்கொண்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஷோ பிக் பாஸ்ன்றது மக்களோட ஷோ. அவங்க தான் அங்க சிஇஓ. ஸோ மக்கள் வைக்கிறதான் தீர்ப்பு அப்படின்ற ரீதியில தமிழ் பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் சரி, இப்படி அடுத்த சீசன்லையும் அந்த கருப்பு புள்ளிய கிளீன் பண்ற விதமா இப்படியான விடயங்கள் பண்றதுக்கு பிக் சல்யூட். சரிங்களா? ஸோ ப்ரோமோ இனி வருமா இல்லையா, இன்னைக்கு வருமா இல்லையா அப்படின்னு தெரியல. வந்தா அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஸோ எத்தனை பேர் என்ன மாதிரி நீங்க அடிக்கடி, இன்னைக்கு நான் வந்து 5 மணில இருந்து ஒரு 5:25 வரைக்கும் யூடியூப் விஜய் டிவிலையும் சரி, இன்ஸ்டாகிராம் விஜய் டிவிலையும் சரி மாறி மாறி ரீஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வந்தோம். வரல. எத்தனை பேர் இப்படி பண்ணீங்க அப்படி என்பதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள், விஜய் டிவி, அப்புறம் தமிழ் பிக் பாஸ் டீம் மீது உங்க எத்தனை பேருக்கு ஒரு மரியாதை இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படி என்பதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களை இன்னொரு விடயம், நம்ம தமிழ் பிக் பாஸ் மட்டும்தான் இந்த 7 சீசனும் பிரதீப் அவர்களுக்கு துரோகம் நடந்தது. அவர் அதுக்கு முதல் நடந்த எல்லா சீசனுமே மக்கள் சொன்ன நபர்கள் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. சீசன் 7ல கூட பிரதீப் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களால் வெளியில் அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம், அப்படி ஒரு துரோகம் நடந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பிரதீப்புக்காக மக்கள் வந்து குரல் கொடுத்தார்கள். அங்கேயும் சொல்லப்போனா மக்களோட சக்தி தான் வின் பண்ணது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல, முக்கியமாக சவுத்தில் நடந்த பிக் பாஸ்ல இது வரைக்கும் நேர்மையா மக்களோட கருத்தின்படி வின்னர்களை தெரிவு செய்து கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு பிக் பாஸ்னா எனக்கு தெரிஞ்சு 100% மக்களோட குரலுக்கு மரியாதை கொடுத்து அந்த வின்னர் கடைசியில் வர்றாங்க அப்படின்னா அது நம்மளுடைய தமிழ் பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் தான். பட் சீசன் 7 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வின்னர் பிரதீப் தான். ஸோ அங்கதான் பல மக்களுக்கு ஒரு குறையா இருந்துச்சு. பட் விஜய் டிவியும் தமிழ் பிக் பாஸ் டீமும் அவங்க இப்ப மக்களுக்கு கொடுக்குற கௌரவம் மரியாதையை பார்க்கக்குள்ள சல்யூட் தான். சரிங்களா? நன்றி. மகளே ஒரு நிமிடம். என்ன அப்படின்னா, திருச்சியில பீச் ஹோட்டலோ அப்படி ஒரு ஹோட்டல் இருக்கான். அங்க வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட எவெண்ட் உண்டு. அதுல நடக்கிற ஒரு எவெண்ட்ல மக்களால இந்த 10 இடங்கள் சொன்னார்கள்ல, அந்த 10 இடங்கள்ல இருந்து வந்த மக்களால இந்த ப்ரோமோ வந்து வெளியிடப்படுகின்றதா. ஸோ நம்ம எதிர்பார்த்தோம் அந்த 5 மணி கரெக்டு, ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறதும் கரெக்டு, 10 பேர் ரிலீஸ் பண்ணுறதும் கரெக்டு. ஆனால் இடம் வந்து என்ன அப்படின்னா, அவங்க சோஷியல் மீடியாவில் இல்லையா, அந்த ஹோட்டலில் அது இங்கே நடக்கிற எவெண்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். சரிங்களா? ஆனால் அப்படி ரிலீஸ் பண்ணுற விடயத்தை வந்து நம்ம ப்ரோமோவில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது புது அனுபவம் தான். நம்ம பிக் பாஸ் தமிழ் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே இப்படி ஒரு விடயம் நடக்கல. ஸோ மக்கள் செல்வனின் ஆரம்பம் வேற மாதிரி இருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட்லயே வரியாது அப்படின்வாங்கல்ல, அது இதுதான். ஸோ வெயிட்டிங் மகளே. நன்றி.